ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய வீடியோ என்ன இதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம கிறிஸ்மஸ் கேக், அதை ப்ளம் கேக் வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ இது வந்துட்டு யூடியூப்பில் நாங்கள் ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணி தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன ப்ரொசீஜர்னால், ஒரு பேனில் 3/4 கப் சுகரை வந்துட்டு நல்லா கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணணும். நல்லா அது வந்துட்டு ஒரு ஹனி கலரில், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது எந்த ஒரு தண்ணியுமே ஆட் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணிவிட்டு நார்மலாக அதை நம்ம இது கிண்டும் போதே அது ஒரு மாதிரி உருகி ஒரு ஹனி கலரில் வந்துட்டு வரும். அதுதான் வந்துட்டு கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த ஒரு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு சுகரு. ஸோ லைட்டாக வந்துட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகிறது வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதே மாதிரி நல்லா வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி பண்ணுறதுனால ஈவனாக எல்லா இடமுமே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்துட்டு லைட்டாக ஹனி கலரில் வந்துட்டு வர ஆரம்பிக்குது. ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபுல்லாகவே ஹனி கலரில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தாலே ரொம்ப கோல்டன் கலரில் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சுகருமே வந்துட்டு மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம தேவையான கலர் வந்துட்டு இப்போ வந்துடுச்சு. ஸோ இந்த கேப்பில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இல்லை தண்ணி ஊற்றும் போது பார்த்து ஊற்றுங்க, பிகாஸ் அது லைட்டாக வெளில தெறிக்க வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்துட்டு பார்த்து தான் நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஸ்டிர் பண்ணும்போது அந்த அந்த கட்டியான சுகர் எல்லாமே திரும்பவும் மெல்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்துட்டு மெல்ட் ஆகிடும் சுகரு. ஸோ இந்த கேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுப்போம் நட்ஸ் எல்லாத்தையுமே. நாங்கள் வந்துட்டு பிளாக் கலர் ட்ரை கிரேப்ஸு, செரி, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த சுகர் சிரப்பில் நல்லா கொதிச்ச உடனே இதை வந்துட்டு ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அதில் வந்துட்டு சோக் ஆகணும். அது பாயில் ஆகும்போது அந்த சுகர் சிரப்போடைய டேஸ்ட் வந்துட்டு இது நல்லா கொஞ்சம் உள்வாங்கிட்டு இது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும் எல்லா நட்ஸுமே. ஸோ அது சாஃப்ட் ஆகுற வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு இதுலேயே பாயில் பண்ணணும். இப்படி பாயில் பண்ணுறதுனால அந்த கேக் கூட அது பேக் ஆகி வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்துட்டு அந்த இது கொடுக்கும். ஸோ அதனால ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இது கொஞ்சம் பாயில் பண்ணணும். இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சுகர் சிரப்பில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலி இப்போ நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இது வந்து நாங்கள் யூடியூப்பில் தான் பார்த்து பண்ணுறோம். ஸோ இந்த கேப்பில் ஒரு நல்ல ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். 1/4 கப் ஆயில் ஊற்றிக்கிட்டு நல்ல ஒரு எந்த ஒரு எசன்ஸுமே சேர்க்காத நல்ல ஒரு எந்த ஸ்மெல்லும் வராத ஆயில் சேர்த்துட்டு அது கூட 1/4 கப் பால். ஸோ இந்த கேப்பில் இது நல்லா கொதிச்சுட்டு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இது கூட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு வெனிலா எசன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா மைதா 1 கப் அண்ட் இது கூட 3 ஏலக்காய், 4 கிராம்பு, அப்புறம் 2 துண்டு பட்டை எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். இது வந்துட்டு பால் பவுடர் இது கூட ஆட் பண்ணுறோம். நம்ம அரைச்ச அந்த மசாலா ஐட்டம்ஸும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ப்ளம் கேக்கு மெயின் ஃப்ளேவரே கொடுக்கும். ஸோ நல்லா அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறோம்.
அண்ட் இதுக்கப்புறமா பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூனும் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூனும் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூனும் வந்துட்டு போடணும். போட்டுட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் அரை டீஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே ஜலிச்சுக்கிட்டு அதில் ஆட் பண்ணிடணும். இப்போ நம்ம அந்த ஆற வச்சிருப்போம் இல்லையா அந்த நட்ஸ், அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ இந்த கேப்பில் ஒரு நல்ல ஒரு கேக் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் பட்டர் பேப்பர்லாம் சுற்றிட்டு அதில் லைட்டாக பட்டரும் தடவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த பேட்டர். ஸோ அதை எடுத்து இதில் ஊற்றிடுவோம். இது ஊற்றிட்டதுக்கு அப்புறமா அதை நல்லா டேப் பண்ணணும். ஸோ தட் அந்த பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது, கரெக்டாக அந்த லெவலில் வந்துட்டு இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நாங்கள் ஒரு குக்கரில் நல்ல ஒரு குக்கரில் அகலமான ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு சால்ட்டை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பவுல் எடுத்து வச்சுருவோம். ஸோ இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஒரு சிம்மில் வச்சுருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக் வந்துட்டு வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு கேப்பில் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா மேலே மாதிரி டெக்கரேட்டிங்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணலாம். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா நம்ம நல்லா ஒரு ஃப்ளஃபியான ஒரு ப்ளம் கேக் வந்துட்டு ரெடியாகி வந்திருக்கும். ஸோ இப்போ இது பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டில் அப்படியே கவுத்து போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியான ஒரு ப்ளம் கேக் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ளம் கேக் ரெடி. ஸோ இதை வந்து கட் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸோ செம்மையாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.